ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகை தீபம் நவம்பர் 16. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோடை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்றைய எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா கார்த்திகை ரொம்பவே கேவலமாக நேற்று பேசியிருந்தாங்க வில்லி சாமுண்டீஸ்வரி. இதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் இருந்தது இல்லையா, தீபா. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வில்லனோ வில்லியோ வந்தாலையும் கார்த்திகை அந்த அளவுக்கு கேவலமாக பேச மாட்டாங்க. நேற்று பொறுத்தளவுக்கு சாமுண்டீஸ்வரி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலையும் ரொம்பவே கேவலமாக சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு சீனெல்லாம் பார்க்கும்போது மன உளைச்சல் காலாயிடுச்சு. கண்டிப்பாக நேற்று எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. ஒருவேளை கவனிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆமாம், கார்த்திகை நேற்று கேவலமாக தான் பேசியிருந்தாங்க அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. கார்த்திகை தீபம் தீபா போன அப்பவே நிறைய பேர் சீரியலை வெறுத்துட்டாங்க. இருந்தாலும் எல்லாரும் சீரியல் பார்க்கறதுக்கு என்ன காரணம், அங்கே கார்த்திக் இருக்காரு. கார்த்திகை நம்ம எல்லோருமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது போல ரொம்ப நம்ம கார்த்திகை நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம். அதனால தான் இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நேற்றையை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்படியே பண்ணியிருந்தீங்க. இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்தளவுக்கு வர வர எனக்கு ரொம்பவே மன உளைச்சல காலாகுது. ஏன்னா கார்த்திகை அந்த அளவுக்கு கொஞ்சம் சீப்பாக காமிக்கிறீங்க. ரொம்ப மாசான என்ட்ரி கொடுத்தாலையும் இந்த வில்லி பார்த்தீங்கன்னா நேற்று பேசுனதெல்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. அப்படி என்னடா பேசுனாங்க அப்படின்றத சொல்லுடா அப்படின்னு கேட்கறது புரியுது, சொல்கிறேன். ஸோ நேற்று எபிசோடு நவம்பர் 15 பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் போய் பாருங்கள். நான் சொல்கிற சீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் சிலம்பத்தில் வெற்றி பெற்றிருப்பார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் தம்பிங்களோட கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியானா உட்காந்துட்டு இருப்பார், ஒரு பாலத்தான. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாமுண்டீஸ்வரிய தங்கச்சி அந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட வந்திருப்பாங்க இல்லையா, அதற்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சாமுண்டீஸ்வரி சொல்லியிருப்பாங்க, அந்த சிலம்பத்தில் வெற்றி பெற்றான் பார்த்தியா, அவனை கூட்டிகிட்டு வாங்க. அவனை மாதிரி ஒரு பலசாலி நம்மளுடைய கட்சியில் இருக்கணும். நம்ம கூட இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பலம் தான். அவனை மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு எதிரே மாறிடக்கூடாது. அவனுக்கு எவ்வளோ வேணால் காசு கொடுங்க, அவன் நமக்கு அடிமையாக இருந்தே ஆகணும். அவனுக்கு எவ்வளோ வேணால் காசு கொடுக்கலாம், அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வருடைய கணவரும் அது போல சாமுண்டீஸ்வருடைய மூத்த மருமகன்னு சொல்லுவாங்க. நீ காசு கொடுத்து கூப்பிட்டு ஒரு வேளை வரல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, அவனை போய் கூப்பிடுங்க, எவ்வளோ பணம் வேணால் கொடுங்க, கூப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை வரல அப்படின்னா அந்த நாயை காலை உடைங்க. காலை உடைச்சி நாய்க்கு பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுடைய வீட்டுக்கு வெளியே பிஸ்கெட் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க அவங்க சொன்னது. அதாவது கூப்பிடுங்க, அவன் வரல அப்படின்னா அவன் காலை உடைச்சி நம்மளுடைய வீட்டு வெளியே வாசலில் அவனை போட்டலாம், நாய்க்கு பிஸ்கெட் போகிற மாதிரி அவனை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திகை சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே மன உளைச்சல் காலாயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கார்த்திகை வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேவலமான வார்த்தையை சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாயகி அப்படின்றது காலை ஓடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. தயவு செய்து இந்த மாதிரியான வார்த்தைகளை நெக்ஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா கார்த்திகை நாங்கள் அப்படி திட்ட அனுமதிக்கலாம் மாட்டோம். கண்டிப்பாக நீங்களும் அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று எவ்வளோ பேர் அதை கவனிச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசியிருந்தேன். ஸோ கவனிச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நவம்பர் 16 இன்னைக்கான எபிசோடை பற்றி கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஃபுல் எபிசோடை நான் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கவனிச்சிங்களா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுது.